ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமாங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறாராம். இந்த கடைசி காலகட்டத்துல சத்துரு எப்படி ஜனங்களை அவன் பக்கமா இழுக்கலான்னு சொல்லி தந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாவமான காரியத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து இது செஞ்சா பாவமா, இதெல்லாம் செஞ்சா பாவம் இல்லையேன்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்களை, அநேக ஜனங்களை, அநேக வாலிபர்களை சத்துரு தந்திரமாய் அவனுடைய தந்திரத்தை பயன்படுத்தி அவனுடைய வலைக்குள்ளாக ஜனங்களை போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய ஞானம் இல்லாததினால ஜனங்கள் அவனுடைய தந்திரத்திற்கு கீழ்பட்டவர்களாக அந்த பாவத்தை செய்து அவனுடைய வலைக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறாங்க. அதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் அறிவை தருகிறாராம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சத்ருவினுடைய தந்திரங்களுக்கெல்லாம் நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு உங்க அறிவு வேணும் ஏசப்பா. உங்க அறிவு இருந்தா சத்துருவுடைய காரியம் எது என்று சொல்லி நாங்கள் நிதானித்து நாங்க அதன்படியாக செயல்பட முடியுமே. எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே அப்பா, சத்துரு எங்களுக்கு கொண்டு வருகிறதான போராட்டங்களை மேற்கொள்ளவும் ஆண்டவரே, அவன் எங்களிடத்துல ஆண்டவரே தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறானே அப்பா, அவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அறிவை தருவீராகன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனீர் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் கத்த நீர் கொடுத்து நடத்திடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, உங்க இடத்துல நாங்கள் அறிவை கேட்கிறோம் ஐயா. கத்த நீர் கொடுத்து நடத்துவீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.